இப்போ பார்த்தீங்கன்னா என் கால் கொஞ்சம் சரியாயிருச்சு. ஃபிட் செக் பார்த்துருவோமா? அம்மா சாப்பிட முடியாது குட்டி. எப்படி ஆஃபின் எக்ஸாம் சீரிஸ் வரப்போகுது. வாங்க வாங்க. ஹாய் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் கால் கொஞ்சம் சரியாயிருச்சு. டடா. நான் ஏன் ஃபார்மல்ஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கால் இப்போ தான் சரியாக இருக்குது. ஸோ கிரிப் பேண்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கணும், அதனால் இப்போது ஃபார்மல்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஃபேண்டை மட்டும் தான் என்கிட்ட லூஸாக இருக்குது. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ வந்து சாணம் கூப்பிட போகிறேன். டைம் ஆச்சு. போ சூர்யா, வேலை இல்லையா? அப்படியே கீழே வா. உன்னால முடியும், அப்படியே கீழே வா. உன்னால முடியும் வாழ்க்கையில. உன்னால முடியாது யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, உன்ன. கிராக்ஸ் வா வா. முட பிடிச்ச வரமாட்டா, எப்படி வருவா? வந்துதானே அவளே போய் சாணம் கூப்பிட்டுருப்பாளே. Because basically I am a somberi. செக் பார்த்துருவோமா? ஓகே, போவோமா? வாங்க போகலாம். இன்னும் யாரும் வரலையா? அவ்வளோதான். சார் ஒரு 10 minutes மியூட் போடுறேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தொடரியா தங்கம்மா? மெதுவாக தொடு, அவன் பயந்துக்கு போகிறான். இவன் ரொம்ப இழைச்சிட்டான் சாணுமா. தூக்கூடாது தங்கம்மா. அவன் ரொம்ப இழைச்சிட்டான். நழுகி போயிடும் தூக்குனா. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போகல இவனுக்கு. அதனால் இவன் பாரு, கண்ணெல்லாம் பற்றி ஒரு மாதிரி இருக்குது. அவன் அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஃபுட்டு ஐஸ்கிரீம் ஏதாவது போடணும். ஐஸ்கிரீம் வந்து ஆன்டிபயோட்டிக், அதனால் அது போடணும் அவனுக்கு. ஐஸ்கிரீம் வீட்டில் நம்ம ஐஸ்கிரீம் வச்சுக்கோம்ல, அதை எடுத்து போடலாம். என்னங்கிற? ஐஸ்கிரீம் சாப்பிடாத. ஓ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருமா? அட, ஆன்டிபயோட்டிக் இருக்குமா அது? சிறப்பலாம் பாரு, மம்மிகிட்ட போகுது. அதோட மம்மி கண்டுக்குதான்னு பாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியாக இருக்கீங்கடா. டே, கொஞ்சமாவது குட்டி கண்டுக்குவோங்கடா. குட்டி வளர்க்கமுள்ள அப்புறம் ஏன்டா பெற்றுக்கிறீங்க? இங்கிருந்து பேசு. சாப்பிடுனால அந்த அம்மா சாப்பிட முடியாது குட்டி. சாப்பிடுனாய எனக்கு புரியல. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்க அம்மா இது ஸ்நாக்ஸ் வேணுமா? அதோ வாட்ச் பண்ணி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? குட்டி மாமனே, நீ இன்னைக்கு மட்டும் குட்டிக்கல நெய் உனக்கு ஹாஸ்பிடல் தாண்டி. அது நாய் குட்டி, இது யானை குட்டி. சாரி, பண்ணி குட்டி. உடம்பு சரியில்லாதான் வேணாங்குது. அது சொல்றேன்ல, அங்க பாரு. அவன் சாப்பிடவே இல்லடா, 2 நாளா சாப்பிடலடா. போறான் பாரு, எலும்பு பாரு எப்படி எலும்பு தோலுமா ஆயிட்டான்னு. அதுக்கு உடம்பு சரியில்லை. ஐஸ்கிரீம் தான் போடணும். எனக்கு பயமா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. இருக்கு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்கு, மறந்துட்டியா? அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். 10 rupees. அதுவும் இந்த பட்டர் போட்ட குட் டே பிஸ்கெட் இருக்குல்ல, வேற லெவலில் இருக்கும் சார். எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். டீ பிஸ்கெட்டு குட்டி கொடுக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. நானே எப்போயாவது ஒரு டைம் நாங்களே கொடுக்குறோம். ஏன்தாங்கம்மா? இங்கே பாரு, சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. சேஸ் பண்ணணும். சேஸ் அடி, சேஸ் அடி, சேஸ் அடித்தாங்கம்மா.
உனக்கு தான்டா பிஸ்கெட்டு எடுத்துட்டு போக மாட்டாங்க யாரும். சரி சரி, ஸ்வீட்டடு கொண்டாடு சொல்லு. ஸ்வீட்டடு கொண்டாடு கொண்டாடு. என்ன ஆடு? ஸ்வீட்டடே கொண்டாடு. அப்புறம் வெள்ளாடு கருப்பாடு. ஆக்சுவலாக என் லைஃப்பில் கேட்ட ஒன் ஆஃப் த பேட் ஜோக்ஸில் இது ஒன்று சார். ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வேலை செய்வா வா. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மண்டக்குள்ள. எப்படி? ஆக்கா ஆ மில்கி பிகிஸ்டாக பிடிச்சிருக்கா? குட் டே பிடிக்கலையா? சரி அப்போ எனக்கு கொடுத்துரு. தேங்க்ஸ் தாங்கம்மா. நீ டீ குடி. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இது வந்து வியட்நாமில் வாங்கினது. குட்டிக்காக நான் வாங்கினோம் இது. ஆக்சுவலி இங்கேயே இருக்குது. என்னடா வியட்நாமே வாங்கணுமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இங்கே வந்து ஏதாவது அங்கே ஏதாவது வாங்கணுமேனு வாங்கினேன் ஃபேம். அவ்வளோதான் உண்மை. உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறத விட யார்கிட்ட உண்மையை சொல்கிறது. இதை வச்சு ஒரு லாகாக ஷார்ட்ஸ் போடுறேன், மைண்ட் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கலாம். இன்னொன்று வாங்கணும். ஸ்பைடர்மேன் காமிக்காமா? காமிடா ஸ்பைடர்மேனை. இங்கே பாருங்கள் ஃபேம், ஸ்பைடர்மேன் மாஃபர் போட்டு போகணும். கையில் மாஃபர் போட்டு போகணும். இதுலேயே சும்மாவே போட்டுக்கலாம். ஆமாம், கொசு வேறு கிடைக்குது. அதனால் நம்ம சும்மா போட்டு காமிக்கலாம். எப்படி? ஓகேவா? நீங்கள் யார் இப்போ? ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவார்? வெப்புடுவார். இதான் இங்கே பார்த்துக்கோங்க ஃபேம். எப்படி சதுக் எப்படி சதுக். ஆனால் 5 வாங்கணும் ஃபேம். 5 வாங்கணும். 5ல் 3 தான் இருக்குது. இப்போவே 2 தொலைச்சிட்டோம். வாங்கி 2வது நிமிஷமே 2 தொலைச்சிட்டோம். சாமி என்ன பண்ணிட்ட சாமி? படுத்துக்கிட்டு கொசுக்கடியில் எந்திரிங்க. வாங்க, நம்ம ஆஃபீல் எக்ஸாம் படிக்கலாம். வாங்க, ஆஃபீல் எக்ஸாம் சீரிஸ் வரப்போகுது. வாங்க வாங்க, ஃபன் பண்ணுவோம். வாங்க சாமி வேற. உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஸ்கை காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஃபேம். உங்களுக்கு ஒரே நிமிஷம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் காமிக்கிறேன் பாருங்கள். நிலா இருக்கானா அங்கே பக்கத்துலேயே பாருங்கள், ஸ்டாரும் இருக்கான். ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ரொம்ப ஒட்டியே போயிட்டு டப்புன்னு 2 மோதி வெடிச்சு போயிடும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?